அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2க்கு பயனுள்ள வகையில் நம்ம பிசினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக 5 முழு மாதிரி தேர்வு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் எக்ஸாம் நினைச்சு நமக்கு வந்து ஒரு பியர் இருக்கும், அதாவது ஒரு பதட்டம், பயம் இருக்கும். இந்த டெட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோமா இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இந்த பதட்டமும் பயமும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கணும். ஸோ அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், நம்மளால் வந்து மெயின் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தா கண்டிப்பாக நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ கடைசி டைம் ரிவிஷன் பண்ணும்போது நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கோம், எதில் கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஸோ நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணினா கண்டிப்பாக வந்து மெயின் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த 5 முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ரைட்டா? ஸோ பேப்பர் 2க்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அது குறிப்பாக வந்து தமிழ் மீடியத்துக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணியிருந்தாலும் வாங்கிக்கலாம். சோசியல் சயின்ஸுக்குமே ரெடியாக தான் இருக்குது. 5 முழு மாதிரி தேர்வு இருக்கும். மேக்ஸுக்கு வந்து சொல்யூஷன் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. இப்போ மேக்ஸுக்கு வந்து ஆன்சர் இருக்குன்னா அந்த ஆன்சரை எப்படி வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து சொல்லி சொல்யூஷன் பிடிஎஃப்பும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே பிடிஎஃப் டைப் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ பேமெண்ட் அவ்வளோவா இல்லை சார், நான் வந்து ஜெராக்ஸ்லாம் பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட் ஓஎம்ஆராவது வந்து ஓஎம்ஆரும் நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஸோ ஓஎம்ஆர் மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ஃபோனில் கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 150 போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 5 முழு மாதிரி ஒர்த்தாக இருக்கும். 150 கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். எப்படி சார், எந்த நம்பர் சார் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து 9344556362 9344556362 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு 150 பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம அகாடமி நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க அந்த பிடிஎஃப். ரைட்டா? 8012781561. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்கள்கிட்ட டெலகிராம் இருந்துச்சுன்னா இதே நம்பருக்கு 8012781561 டெலகிராமுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினாலும் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ கடைசி டைமில் ரிவிஷன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, எவ்வளோ படித்து முடிச்சிருக்கீங்க, எதில் நம்ம வந்து வீக்காக இருக்கிறோம், நம்மளால் இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு 90 கிராஸ் பண்ணுறீங்க, 100 கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய மெயின் எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் எக்ஸாமில் எப்படி கேட்போங்க அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பியர் போயிடும், ஒரு தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். மெயின் எக்ஸாமுக்கும் நிறைய கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அது குறிப்பாக தமிழ் மீடியத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.